ஹாய், இன்றைய ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடலெண்ணெய் 3 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு 25 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நம்ம 7 பேத்துக்கு தேவையான அளவு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறணும். 10 பீஸ் சின்ன வெங்காயம், 2 மிளகாய், சிறிதளவு இஞ்சி, கொத்தமல்லி தழை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா அங்கிடுமா ஒரு புரட்டி விட்டு 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். தண்ணி ஊற்றாமல் இதை பச்சை வாடை போகிற வர்றதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். பருப்பையும் மற்ற மசாலா பொருட்களையும் போட்டு அரைச்சி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு வடை தட்டுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். உருட்டி உருண்டையை வச்சுக்குவோம். பருப்பு லைட்டாக தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் கரைஞ்சிடும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி திக்காக அரைச்சி உருட்டி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு நல்லா அங்கிட்டு நல்லா புரட்டி விட்டு தேவையான அளவு உப்பை இப்போ போட்டுக்குவோம். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு 50 கிராம் புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். குழம்பு நல்லா மலன்னு கொதிக்கணும். எப்படின்னா உல தண்ணி வச்ச பாருங்கள், அந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டையை ஒன்று இறக்கி விடணும். பருப்பு உருண்டை வெந்த பிறகு மிதக்க ஆரம்பிக்கும். பருப்பு உருண்டை இப்படி தான் மாவு லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கிறணும். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறணும். கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கிறணும். பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். போட்டுவிட்டு உருண்டையை ரைட்டாக உருட்டி வச்சுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த பக்குவத்தில் தான் நம்ம உருண்டையை போட்டுக்கிறணும். உருண்டை போட்ட உடனே உருண்டை நல்லா வெந்துருச்சுன்னா மிதக்க ஆரம்பிக்கும். நல்லா மிதக்கின பிறகு 3/4 மூடி தேங்காய் பாலை ஊற்றிக்கிறணும். ஊற்றி விட்டு அங்கிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிறணும். பிரட்டி விட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். பருப்பு குழம்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.